ஓம் தன்மகேசாய் வித்மகே வாக்கு சித்தாய் தீமகி தன்னோ சிவப்பிரஜோதயாது. காஸ்மோவியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சுபமுகூர்த்த நாள், பிரதோஷ விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை, யாழ்ப்பாணம், நல்லூர் ஸ்ரீ கமலாம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி நல்லூர் சிவன் உடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 2ஆம் நாள். இன்று காலை 8:56 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 5:13 வரை திருவோண நட்சத்திரமும் அதன் பின்னர் அவிட்ட நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:13 வரை அமிர்த யோகமும், காலை 6:20 வரை மரண யோகமும், அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ளது. இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சிறப்பான நாள். சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புள்ள நாள். அது உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் அதில் நடக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில், வியாபாரத்தை பொறுத்தவரையில் போட்டி குறையும். எதிரி தொல்லை கொஞ்சம் நீங்கும். ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸ் டர்ஃப் நடத்துகிறவங்க, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள், மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான பிஸ்னஸ் வச்சிருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். புது நட்புகள் உருவாகும். விளையாட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸை விளையாட்டுத்துறை வீரர்கள் கொடுப்பீங்க. நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு முருகனை நினைங்க, நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி என்பர்களே, சிறப்பான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலமான நாளாக இருக்கும். முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் வந்து சேரும். வீண் செலவுகள் குறையும். கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும். மாணவர்களுக்கு நன்மையான நாள். பள்ளி மாணவர்களுக்கு அருமையான நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். ஆண்கள் மறதியால் அவதிப்பட வாய்ப்பு இருக்கு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவன் வழிபாடு. சிவபுராணம் வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி என்பர்களே, திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால வாய் வார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் மரியாதை குறைவாக பேசிடாதீங்க. அவங்களே உங்க மேலே குறை சொன்னாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காதலர்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசி உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் பார்த்துக்குங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸ் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு சொந்தமாக கூடுதல் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறது நல்லது. கூடுதலாக படிப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு.
துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சந்திர பகவானை ராசியதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, சிறப்பான நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கோம், எவ்வளோ நாளைக்கு தான் இருக்குது, சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், இல்லை ஒரு வீடு வாங்கணும், ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு சில பேர் முடிவு பண்ணுவீங்க. அது சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் கோல்டு, சில்வர், அடகு கடை, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, மணி சேஞ்சர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்குங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்மராசி என்பர்களே, திருப்தியை தரக்கூடிய நாள். வாழ்க்கையில் திருப்திங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன விஷயத்தில் கூட திருப்தி கூட நமக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். உணவு சம்பந்தமான, ஃபுட்டு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், மெஸ், டிஃபன் சென்டர், ஜூஸ் கடை, காஃபி சம்பந்தமான காஃபி ஷாப், இவர்களுக்கெல்லாம் பேக்கரி, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். காதல் சிலருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அலர்ட்டாக இருக்கணும். அடுத்த மாதம் நம்ம எப்படி இஎம்ஐ கட்ட போகிறோம்னு மனசில் ஓடும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமிக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கன்னிராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள். ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம், அது பெரிய டாஸ்க்குன்னா ஃபஸ்ட்டு தைரியம் இருக்கணும். அது இருந்தாலே நம்ம 50% கிராஸ் பண்ண மாதிரி. பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட வரவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வராதிங்க டைம் பாஸுக்காக. மாணவர்களை பொறுத்தவரையில் அருமையான நாள். இன்ஜினியரிங், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையான நாளாக இருக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். சும்மா இருந்தால் யோகம், அதிர்ஷ்டம் எப்பவுமே வேலை செய்யாது. அது நிலைக்கவும் நிலைக்காது. அதுதான் யதார்த்தம். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஸ்கேனிங் சென்டர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஃபார்மா சம்பந்தமான பிஸ்னஸ் கம்பெனி வச்சுருக்கிறவங்க, சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. காதல் விஷயத்தில் கவனம் தேவை. தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சிஏ, ஐசிடபிள்யூஎஸ், சிஎஃப்ஏ, ஏசிசிஏ, சிஐஎம்ஏ, ஐஏஎஸ், ஐபிஎஸ், பேங்கிங் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ரயில்வே சம்பந்தமான எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் அனுகூலமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி என்பர்களே, சிறப்பான நாள். சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு புதுசாக ஃபர்னிச்சர் வாங்குறது, இல்லை ஒரு சோஃபா வாங்குறது, இல்லை ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும்.
இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி வேலையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். பிள்ளைகள் விஷயத்தில் அவருடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவங்க கேட்குற சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். மாணவர்களுக்கு நன்மையான நாள். இந்த கோர்ஸ் படிக்கணும், இந்த காலேஜில் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு சில பேர் எய்ம்லாம் வச்சுருப்பீங்க. அது சம்மந்தமான விஷயங்களில் அட்மிஷன் சம்மந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். சுக்கிர பகவானால சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்து போகும். உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. இதே மாதிரி உங்கள் ஆரோக்கிய விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி வேற இப்போ நடக்குது. சனியால சில சங்கடங்கள் வரும். அரசு விஷயங்களில், கவர்மெண்ட் வேலைகள் விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். கடன் விஷயத்தில் யாரையும் ஈஸியாக நம்பி கடன் கொடுத்துடாதீங்க. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணுற மாணவர்கள், ஆர்ட்ஸ் கோர்ஸ் பண்ணுற மாணவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ரொஃபைல் விஷயத்தில் கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு போட்டி இருக்கும். கட்சிக்காக இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேனே, இன்னும் சரியான ரெக்கக்னிஷன் இல்லையே அப்படின்னு சொல்லி மனசில் குறை இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால மனசுல சில குழப்பங்கள் இருக்கும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இங்கே போனால் நல்லது நடக்குமா, அங்கே போனால் கெட்டது தீருமா அப்படின்னு மனசுல ஓடும். ரொம்ப அலட்டிக்காதீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்கள் ஸ்டாஃபோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி வேலையில் உங்கள் சுப்பீரியர் மேனேஜரோட மோதல் போக்க வேண்டாம். வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்கங்க. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப ஓவர் ஸ்பீடு வேண்டாம். எலக்ட்ரிஷியனா, பிளம்பரா, டிரைவரா, கார்பெண்டரா, செக்யூரிட்டி, வாட்ச்மேன், டெய்லர், இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். கான்சன்ட்ரேஷனோட படிங்க. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். லா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, லாயராக இருக்கிறவங்க, அட்வொகேட்டாக இருக்கிறவங்க, லீகல் ப்ராசஸில் வேலை செய்கிறவங்க, லீகல் ஸ்டூடெண்ட்ஸாக, லா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், நாடக கலைஞர்கள், தமிழிசை கலைஞர்கள், உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்றது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மீனராசி என்பர்களே, வரவும் செலவும் சமமா இருக்கிற நாள். 10 ரூபா வந்தா 10 ரூபா செலவு, இல்லை 11 ரூபா செலவு. ஸோ சேமிப்பு, சேவிங்ஸுக்கு கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிங்க. தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை குறைச்சிக்குங்க. அது மாதிரி வீண் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். சகோதரர்களுடன் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு புக்கிங்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். லாபகரமாக இருக்கும். கேட்ரிங் செய்கிறவங்களுக்கு, ஃபுட் கேட்ரிங் செய்கிறவங்களுக்கு புது வாய்ப்பு கிடைக்கும். சிவில் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வியாபாரத்தில் புது வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்கிறத பயன்படுத்திக்கிங்க. சில பேருக்கு வாகன யோகம் உண்டு.
கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. நன்றி, வணக்கம்.